மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31வது பொதுக்குழு ஈரோடு மாநகரில் ஜூன் 22 அதாவது நாளை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதில் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ, தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 2000 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஈரோடு மாநகர் பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் 2000 ஆண்டு நடைபெற்ற தமிழக எழுச்சி மாநாடு, 2018 ஆண்டு நடைபெற்ற அறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடுகளாக அங்கே நடைபெற்றன. இயக்கத்தின் வரலாற்றில் இதுவரை 2 பொதுக்குழு கூட்டங்களும் அங்கே நடைபெற்றன. இவை அனைத்தையும் இயக்கத்தின் மூத்த முன்னோடி, இயக்கத்தை வழிநடத்திய நினைவில் வாழும் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். நாளை நடக்கவிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31வது பொதுக்குழு இயக்கம் 31 ஆண்டுகளை கடந்து 32ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த காலகட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழுவில் முக்கியமான தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை தலைவர் வைகோ அவர்கள் அறிவிக்க உள்ளார். அது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு மதுரையில் தமிழகமே வியந்து பார்க்கும் வண்ணம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை மதுரையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் நடத்தி காட்டினார். அந்த மாநாட்டை விஞ்சும் வண்ணம் இந்த ஆண்டும் நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாட்டை நடத்த உள்ளோம். அந்த மாநாட்டை பற்றியும் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த மாதம் மண்டல ரீதியாக செயல் வீரர்கள் கூட்டங்கள், இந்த மாநாடு, இந்த செயல் வீரர்கள் கூட்டங்கள், இதை சார்ந்த அறிவிப்புகளையும் தலைவர் வைகோ அவர்கள் நாளை அறிவிக்க உள்ளார். ஏதோ பொதுக்குழு பத்தி செய்திங்க, நாளைக்கு நடைபெற இருக்கிற பொதுக்குழு பத்தி செய்தி. நீங்க வேற பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்க பொதுக்குழு ஈரோடு மாநாடு தலைவர் நாளைக்கு அறிவிக்க போறார். எங்கன்னு அறிவிக்க போறார். பல இடங்கள் நாங்க தேர்வு பண்ணி இருக்கிறோம். அத தலைவர் நாளைக்கு அறிவிப்பார். எந்த இடம் அப்படின்னு அறிவிப்பார். நீங்க சொல்றீங்க இல்லையா, எப்பயுமே சென்னையில தான் மதிமுக பொதுக்குழு நடக்கும்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி சில நான் யாருக்கும் சொன்ன மாதிரி ஈரோட்டில் இது வரைக்கும் 2 முறை நடந்திருக்கு கட்சியுடைய வரலாற்றுல. எப்பயுமே சென்னையில் நடக்கிறது, அது பெரும்பான்மையான சென்னையில் நடத்துவாங்க. இந்த தடவை என்னை போன்ற கட்சி நிர்வாகிகள் இந்த தடவை குறிப்பா தென் மாவட்டங்கள் அல்லது கொங்கு மண்டலத்தில் இதை நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெனக்கீட்டில் தான் இப்போ நம்ம ஈரோட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க பொதுக்குழு பொறுத்த வரைக்கும். தலைவர் வைகோ 2-3 முறை அவருக்கு மத்திய அமைச்சரா பதவி இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் அதை விரும்பல. நீங்க தொகுதி மக்களுக்காக நிறைய பணியாற்றிட்டு இருக்கீங்க. தொகுதி மக்களும் நலம் கருதி மத்திய அமைச்சர் பதவி உங்களை தேடி வந்தா நீங்க அதை லைன் பண்ணி விரும்புவீங்களா? அதாவது தலைவர் வைகோ மாத்திரம் கிடையாது, நான் உட்பட இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் பட்டம் பதவிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழக நலனுக்காக செயல்படுகின்ற ஒரு இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு காலகட்டத்தில் 2011 நினைக்கிறேன், அப்போ சட்டமன்ற தேர்தலே புறக்கணிச்ச இயக்கம் மதிமுக. தேர்தல் பதவிகள் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர், ஒரு இயக்கம் தான் மதிமுக. அது நீங்க அதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த அரசியலுக்கு வருவேன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வருவேன், நான் எதிர்பார்த்தது இல்லை. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாரம் தேவை. அதிகாரம் இருந்ததான் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியுங்கிறது அது ஒரு என்னுடைய கருத்து. அது பட் இந்த சூழ்நிலையில பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான அவர் அமைச்சராகக்கூடிய சூழ்நிலை கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எதிர்காலங்கிறது அது நான் என்னுடைய செயல்பாடுகள், எனக்கு இறைவன் நம்பிக்கை இருக்கிற இறைவனுடைய அருள், மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, அவங்களுடைய நம்பிக்கை, இதுக்கு வச்சு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு இன்றைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். நான் எதிர்காலம்ங்கிறது அது காலம் முடிவு செய்யும், இறைவன் மக்கள் முடிவு செய்யணும். திமுக கூட்டணியில் எப்ப பிரச்சனையா இருந்தாலுமே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய
அதிமுக வந்து ஒரு குறுகுறுன்னு பாக்குறாங்க, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது என்னங்க குறுகுறுன்னு பாக்குறது? கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியுமா அந்த என்ன குறுகுறுங்கிறது? நீங்க தான் வந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க, அதுக்கு என்ன காரணம்? யார் அந்த மாதிரி பாக்குறாங்க? பொதுவான பார்வை, அரசியல் பார்வையாளர்களுக்கு பார்வை அப்படிதான் இருக்கு. அரசியல் பார்வையில் அப்படிங்க சொல்ல முடியாது. போய் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட அது 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டுல அந்த கூட்டணியில் இருக்கோம். திமுக தலைமையில கூட்டணியில் இருக்கிறோம். பல இதுல நீங்க வைக்கிற சில இதில் பொறுத்த வரைக்கும்னா நீங்க ஒரு கூட்டணியில் சேரும் பொழுது ஒரு ஒரு பொதுவான நோக்கம், ஒரு ஜெனரல், ஒரு காமன் அப்ஜெக்டிவ் இருக்கும். அதனாலதான் ஒரு பல இயக்கங்கள் ஒரு கூட்டணியில் சேர்றாங்க. நாங்களும் அதே மாதிரி ஒரு அடிப்படையில மதவாதத்தை எதிர்க்கிற ஒரு அணியில நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த அணியில வந்து சேர்ந்திருக்கோம். நம்ம 8வது வருஷம் இது தொடரணும். நம்ம அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் ஒரே நிலைப்பாடு, எல்லாத்திலும் ஒரே நிலைப்பாடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல சில மாறுபட்ட கருத்துக்கள், சில விஷயங்களை பொறுத்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இல்ல கூட்டணி தலைமை எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு திருப்தி இருக்குமா? கிடையாது. சில தருணங்கள்ல எங்க இயக்கம் மாத்திரம் கிடையாது, பிற இயக்கங்களுக்கு சில நேரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டதோ எதிர்பார்த்ததோ நடக்காம இருக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கூட்டணியில பிளவு இல்ல இவங்க வந்து வெளியே போறாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சென்ற முறை நம்ம இதே மாதிரி ஒரு அரசியல் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நாங்க இந்த கூட்டணியில் எந்த நோக்கத்துக்காண்டி சேர்ந்தோமோ அந்த நோக்கம் இனி அந்த நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுக்கு அவசியம் இருக்கு. ஆனா மதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் தொடரும் நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். நீங்க எங்களை மாத்திரம் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இல்லாட்டி காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், இல்ல பொதுவுடைமை இயக்கமா இருக்கட்டும், எல்லாரும் பத்தி அப்பப்போ சில கேள்விகள் வருது. அதுக்கு உண்டான பதில்கள் அந்த சொல்றேன். ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இங்க இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவா இருக்குங்கிறத நான் சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் வந்து எங்களுக்கு அதிக சீட் தரணும் கேட்போம்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க? இல்ல நான் சொல்லலண்ணா. இப்ப நீங்க என்கிட்ட போனோட கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க அதே சீட்டு கேட்பீங்களான்னு கேட்டீங்க. நான் சொன்னா நான் ஒரு முதன்மை செயலர், நான் இந்த முடிவு எடுக்க முடியாது. ஒரு இயக்கத்துல பொறுத்த வரைக்கும் இயக்கத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு ஆசை. இப்போ கம்யூனிஸ்ட்காரன் கேட்கறாங்க, இப்போ காங்கிரஸ் இயக்கம் கேட்கறாங்கன்னா அந்த இயக்கத்துடைய உரிமை இருக்கு, அது தவறு கிடையாது. எந்த அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும் தான் நினைப்பாங்க, இல்ல இதோட போதுங்கிறது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எங்க மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே கூடுதல் எண்ணிக்கை சீட்டு வரணும். அங்கீகாரம் இயக்கம் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 12 சீட்டு நின்னாதான் அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது, அந்த ஆசை எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு கூட்டணிங்கிற போது பல இயக்கங்கள் சேரும் போது அந்த காலகட்டத்தில் பல நெருக்கடிகள் எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணி தலைமைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஒரு பொது நோக்கம் சொல்றோம் இல்லையா, ஒரு காமன் அப்ஜெக்டிவ்காண்டி நம்ம சேர்றோம். அந்த நோக்கத்துக்கு ஏதாவது பாதகம் வந்துடக்கூடாது, கூட்டணியில ஏதாவது விரிசல் வந்துடக்கூடாது. அப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு சமரசம் ஏற்படும். இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு இயக்கத்தினருக்கு எங்க ஆசை இருக்கு, ஆனா முடிவெடுக்க வேண்டியது இயக்கத்துடைய தலைமை நிர்வாகிகள். எல்லாருக்கும் இருக்க ஆசை தான். இப்ப எப்படி நீங்க கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு, விசிகேக்கு, காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எங்களுக்கு ஆசை, அந்த ஆசை எனக்கு இருக்கு. ஆனா நானா ஒரு முதன்மை செயலரா நான் இந்த இத்தனை சீட்டு எங்க வேணும் எதிர்பார்க்குங்கிறது அது ஒரு முதிர்ச்சியான ஒரு பதில் இருக்க முடியாது. மெச்சூரிட்டி அது அப்படி நான் சொல்லவும் கூடாது. இயக்க தலைமை முடிவெடுக்கும். என்னுடைய நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா என்னுடைய ஆசையோ இல்லாட்டி மாவட்ட செயலோட ஆசையோ துணை பொறிச்ச ஆசையோ நாங்க சொல்றோம், தலைமை கிட்ட சொல்றோம். ஆனா நாங்களா போய் ஒரு பத்திரிகை ஒரு பிரஸ் மீட்ல பார்த்து எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்றது மற்ற இயக்கங்கள் நடக்கலாம். மதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம். இதுல பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் இயங்குற ஒரு இயக்கம். ஆனா நாங்க எங்களுடைய ஆசைகள் பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழு நடக்கும் போது கண்டிப்பா எங்களுடைய கருத்துக்களை நாங்க சொல்லணும், தலைமை முடிவெடுக்கும். 12 சீட்டு உங்களுக்கு நெருக்கடின்னு சொல்லிருக்கீங்க அங்கீகாரத்துக்கு, அதுக்கு அந்த 12 சீட்டுக்கு மேல் கேட்பீங்களா? நீங்க அங்கீகாரம் பெறணும்னா 12 சீட்ல நிக்கணும். நீங்க அங்கீகாரம் பெறணும் 12 சீட்ல நிக்கணும். நீங்க அதுதான் உங்கள்ட்ட பதில் சொல்லிதான். நான் எத்தனை சீட் நாங்க கேட்க போறோங்கிறது நீங்க இயக்க தலைமை முடிவு பண்ணும். இல்ல பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டியோட ஜெனரல் கவுன்சில் பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் இயக்கத்தினுடைய அதாவது அடிப்படை நீங்க பொதுக்குழு உறுப்பினர் 2000 பேர் இருக்கிறாங்க. மாநிலத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு பொறுப்புகள் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் இவங்கெல்லாம். இவங்க இயக்கத்தினுடைய அவங்களுடைய மனநிலைமை என்ன இருக்கு, இன்னைக்கு அரசியல் களத்தில் மதிமுக செயல்பாடு, குறைகள், நிறைகள் இதெல்லாம் பத்தி பேசுறத இடம் தான் பொதுக்குழு. விவாதம் பண்ணி அது தலைமைக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே இது இப்ப கட்சிக்காரங்க பொறுத்து இந்த மனநிலைமையில் இருக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னு உள்வாங்கிட்டு அடுத்து வர காலகட்டங்கள்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கணும், எப்படி செயல்படணும், அந்த குறைகள் இருந்து அந்த குறைகளை நிவர்த்தி பண்றது. அப்ப சில சமயங்கள் பத்தி சொல்ல மாதிரி எதிர்பார்ப்புகள் கட்சிக்காரங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்ப அந்த எதிர்பார்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது விளக்கி சொல்லணும். சிலது முடியாதுன்னா அது நம்ம சொல்லி விளக்கி. இதுதான் பொதுக்குழு பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா கட்சிக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் இல்லையா, அதுக்காக இல்ல நாங்க கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் போன முறை வந்து 6 இடத்துல நாங்க போட்டி போட்டோம். 6 இடத்துல போட்டி போட்டு 4 இடங்கள் அங்க வெற்றி பெற்றோம். நாங்க இப்போ அதுவும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்க உதயசேரன் சின்னத்துல போட்டி போட்டாங்க. இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க சின்னத்தில் நிக்கிறதோ இல்ல கூடுதல் இடங்கள் கிடைக்கிறதோ இதுக்கு இயக்க தோழர்களுடைய நிர்வாகிகளுடைய அந்த விருப்பத்தை தலைமைகிட்ட பொதுக்குழுல சொல்லுவாங்க. தலைமையை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு எடுப்பாங்க. நீங்க பொதுக்குழு முடிஞ்ச பிறகு எங்களுடைய தலைவர் பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்க போறாரு. நீங்க இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கலாம். தெரியல, தலைவர் தான் கடைசி முடிவு எடுப்பாரு. இப்போ 6 தொகுதிகளோட கம்மியா திமுக சீட் கொடுத்தா அந்த கூட்டணி மதிமுக இருக்குமா? நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் இல்லையா, தேர்தல் களங்கள் பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்படுகின்ற ஒரு இயக்கம். இன்னைக்கு சில இயக்கங்கள் போனோட ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேட்டது, நீங்க தான் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஏங்க அந்த சில இயக்கங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் அங்க எங்களுக்கு அழைப்பு இருக்கு இங்க எங்களுக்கு அழைப்பு இருக்கு இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இது இல்லைன்னா அந்த மாதிரிக்கு அப்படி செயல்படுற இயக்கம் கிடையாது. நீங்க ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் பிடிக்கல, அந்த இயக்கத்தை விட்டு போறாரா, இல்ல ஒரு கூட்டணியில ஒரு அரசியல் கட்சி பிடிக்கல வெளியில போறாங்க, அது அவங்களுடைய வெறுப்பு அதுதான். அது தவறு கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இங்க என்ன கூப்பிடுறாங்க அங்க என்ன கூப்பிடுறாங்க சொல்றது வந்து இது வியாபாரம், இது கமர்ஷியலா இது பண்ணிட்டு நடந்துக்கிறது என்ன பாக்குறேன். அது அந்த மாதிரி மதிமுக செயல்படாது. நீங்க சொல்றபடி இது கிடைக்காட்டி நான் கூட்டணி விட்டு வெளியே போயிருவாசி, அது கிடையாது. நாங்க ஒரு பொதுநல நோக்கத்தோடு தமிழ்நாட்டு நலன் கருதி நாங்க இந்த கூட்டணியில் நாங்க சேர்ந்தோம். அது அந்த அந்த காரணங்கள் இன்னைக்கு தொடருது. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்க எதிர்பார்க்கறது தான். நீங்க இடங்களை விட குறைஞ்சபட்சம் அந்த சுயமரியாதை எனக்கு எதிர்பார்க்கிறோம். எங்க இருந்தாலும் நீங்க அரசியல் ஒரு கூட்டணியில் இருந்தாலும் சரி, சுயமரியாதைங்கிறது திராவிட இயக்கங்களோட அடிப்படை. அது பொறுத்த வரைக்கும் நாங்க எண்ணிக்கை சீட் எண்ணிக்கை இங்கபடி இருக்காது. இதே மாதிரி தான் திருமாவளவன் பதில் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நயினார் நாகேந்திரன் கேட்டிருக்காரு, 2 தொகுதி கொடுத்தா திருமாவளவன் திமுக இருப்பாரான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது நீங்க பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர் தான், அதிமுக இருந்தாரு. இன்னைக்கு பாஜக போய் இப்படி மாறிட்டாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அண்ணன் நயினார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு நான் கூட சொல்லியிருந்தேன். போன இடம் எங்க இயக்கத்தை பத்தி கூட ஒரு கருத்து சொல்லும் போது என்கிட்ட நீங்க கேட்கும் போது அது அவரோட அரசியல் யுக்தியாக கூட இருக்கலாம். எங்க கிட்ட கூட அது மாதிரி நாங்க யாரும் பேசல செய்யல. அவரா ஒரு யூகத்தை அப்படி பேசுறதோ இல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறதோ வந்து அதோட அரசியல் ஒரு தந்திரமா கூட இருக்கலாம். நீங்க அது அப்படி நம்ம எடுத்துக்கணும். நம்ம சார் நீங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க. ஆனா எதிர்கட்சிகள் வந்து கூட்டணியில ஓட்ட விழுந்துருச்சு, அங்க இருந்து சில வெளியே வருவாங்க, அவங்களும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு என்னன்னா எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் விடாதா எதிர்பார்ப்பாங்க செய்வாங்க. ஒரு அரசியல் ஒரு தேர்தல் களத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள பொறுத்த வலுப்படுறதும் எதிரணி வலுவிளக்க செய்யறதும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பல விஷயங்கள் இருக்கு, அதனால அவங்க சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி போன தடவை எங்க தலைவருக்கு வந்து அங்க எதிர்பார்த்த அந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல. அப்போ எல்லாரும் ஒரு இது வாதம் வச்சாங்க, இப்ப மதிமுக தொடருமான்னு சொல்லி. அப்ப நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பிரஸ் மீட் கொடுத்திருந்தேன். எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு, எங்களுக்கு சங்கடங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலுமே நாங்க கூட்டணியில் நாங்க தொடருவோம். ஏன்னா 3 முறை அவருக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் பதவியே வேண்டாம்னு சொன்னவர் எங்க தலைவர். அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யசபா சீட்டுக்காண்டி அதெல்லாம் மாற மாட்டாரு. அதனால நாங்க அதுல உறுதியா இருக்கட்டும் சொல்லியிருந்தேன். அதனால நீங்க தேர்தல் இத்தனை இடங்கள் குறைவா கொடுத்தீங்க, நீங்க கூட்டணியில இருக்க மாட்டீங்களா செய்வீங்களா அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குன்னா அது வந்து மதிமுக அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்காது. குறைஞ்சபட்சம் என்னன்னா நாங்க எதிர்பார்க்கறது அந்த சுயமரியாதை எங்க கட்சியா இருக்கட்டும், எங்க கட்சி தோழர்களா இருக்கட்டும், அந்த சுயமரியாதை பத்தி எங்க இயக்கத்துக்கு சரி, எங்க இயக்க தலைவருக்கு சரி, எங்களுடைய இயக்க தோழர்களுக்கும் அந்த சுயமரியாதை எதிர்பார்க்கணும். அந்த தன்மானம் சுயமரியாதை அதுக்கு வந்து பாதம் வந்துடக்கூடாது எங்களுடைய விருப்பம். இப்ப நடிகர் கமலஹாசனுக்காக சிறந்த பாராளுமன்றவாதிக்கு பேர் எடுத்த வைகோக்கு சீட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. அதற்கான அதிருப்தி நீங்க தொடர்ச்சியா பதிவு பண்றீங்க. ஆனா அதே நேரத்துல கூட்டணி விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இது முரண்பாட தெரியலையா? ஏங்க அதாவது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதாவது 2 சீட்டு கொடுத்தா கூட நீங்க அவருக்கு திரும்ப நிப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தர் கேட்டாருங்க. அவர் யாருக்கு அந்த கேள்வி கேட்டாரோ நயினார் என்ன கேட்டாரோ சொன்னாங்க. நான் அப்படி சொல்லும் போது பதவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இதெல்லாம் இயக்கம் அதிமுக நாங்க போன தடவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா நாங்க எதிர்பார்த்தோம் கொடுக்கல. எங்களுக்கு வருத்தம் மனசங்கடம் இருந்தது. இருந்தாலுமே நாங்க இந்த கூட்டணி தொடர்ந்து தெளிவான போன பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன்னு சொன்னேன். நான் இன்னைக்கு அதோட வெளிப்பாடு தான். அதை நீங்க தொடர்ந்து சொல்றது எப்படி சொல்லலாம்? நீங்க மதிமுக தன்மானம் உள்ள இயக்கம் கடைசி நேரத்தில் கூட்டணி விட்டு வெளியே வந்த வரலாறு திருச்சியிலே நடந்திருக்குது. இல்ல அது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுக்குண்டான இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை. ஒரே ஒரு இது என்னன்னா எங்க இயக்க தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்க இயக்க தோழர்கள் மாத்திரம் கிடையாது, உங்களை மாதிரி பத்திரிகை நிருபர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை கடந்து நீங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றதுன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு தடவை கொடுத்துருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த வருத்தம் எங்க எல்லாருக்கும் இருந்தது. எங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டருக்கு எல்லாம் இருந்தது.
அதை நான் சொல்லும் போது அதை கடந்து சொல்லுவோம் தான் சொன்னாங்க. கடந்து சொல்லுவோம், கூட்டணி நாங்கள் நிலையா இருக்கு, நாங்கள் இதோட இருக்கிறோம். நீங்க அந்த கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். திமுக கூட்டணியில வந்து புகச்சல் இருக்கிறதா நைனா நாயகர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பல்வேறு கட்சிகள் சில கட்சிகள் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய கட்சிகள் மாற்றிருக்காரு கிடையாது. நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய தலைவர் வைகோவும் சரி வேற எந்த முக்கிய நிர்வாகிகளும் இது பற்றிய சிந்தனை கூட கிடையாது. நீங்க பேச்சுவார்த்தை அதை பத்தி சிந்தனை கூட கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் இனியும் வந்து முழுமையான ஒரு அரசியல்வாதியை மாறலங்க, மனசு வந்து சொல்றேங்க நானு. அதுக்குள்ள நீங்க பேச்சுவார்த்தை சொல்றீங்க, அதுக்குள்ள சிந்தனை கூட கிடையாதுன்னு சொல்றேன் நான். ஆமா, முருகபத்திரன் மாநாடு நடக்குது, அதுல கலந்துக்குவீங்களா? ஏங்க அதாவது வந்து சரி, அது பதில் அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் நான். நீங்க முருகனை நான் பாக்கணும்னா என் மனசுக்குள்ள இருக்கிறார், கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நான் கோயிலுக்கு போனேன்னா பழனியில போய் பார்க்கலாம், திருப்பரங்குன்றத்துல போய் பார்க்கலாம், அறுபடை வீடுகள் இருந்தா ஒரு இதுல போய் நான் போய் பார்க்கலாம். நான் செயற்கையா ஒரு ஷெட்டை போட்டு செஞ்சு வைக்கிற போடத்துக்கு போகணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. அந்த மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியல் வேறு, வழிபாடு வேறு, மதம் வேறு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் பிரிச்சதை மக்கள் பாக்குறாங்க. அரசியல்ல வந்து மதத்தை கலக்கிறது எந்த ஒரு தமிழ்நாட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு நான் சொல்ல விரும்புகிறேன் நான், நீங்க எங்க தலைவர் இந்த கருத்தை கிட்டத்தட்ட 60 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறார். கோயில்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆறுகால பூஜைகள் நடக்கட்டும், ஆலயங்களில் ஜெபக்கூட்டங்கள் நடக்கட்டும், மசூதியில் தொழுகைகள் நடக்கட்டும், பகுத்தறிவு பிரச்சாரமும் யாரையும் மனசை புண்படாத மாதிரி அதுவும் நடக்கட்டும் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு இந்த சிந்தனையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் போய் சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஆசை மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரே ஒரு விருப்பம், பல இடங்கள்ல சொல்றேன் நான், அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகள் அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க, அந்த வாக்குறுதியை என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறாங்க, இல்ல நீங்க பாலிசி லெவல் ஏதாவது உங்களுக்கு ஒரு இது இருக்கு, அதை வச்சு நீங்க விமர்சனம் செய்யுங்க. ஜாதி மதம் இதை கடந்துதான் அரசியல்வாதிகளும் சரி, அரசியல் இயக்கங்களும் சரி, மக்களும் சரி அதை கடந்ததை சிந்திக்கணும்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அதை சொல்றாங்க. தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் என்னன்னா இந்த ஒரு விவாதம் இருக்கட்டும், ஒரு அரசியல் இயக்கத்தை ஆதரிக்கிறதோ ஒரு அரசியல்வாதியை ஆதரிக்கிறதோ அந்த இருக்கட்டும், ஜாதி மதங்களை கடந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. நீங்க என்ன சொன்னாங்க, என்ன செய்யறாங்க, இல்ல சொன்ன வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறாங்க, இல்ல வந்து அவங்க வேற ஏதாவது தவறுகள் இருக்கா, லஞ்ச லாவண்யம் இருக்கா, அந்த மாதிரி வச்சு நீங்க ஒரு அரசியல் இயக்கத்தையோ அரசியல் தலைவரோ தேர்ந்தெடுங்கிற நான் திருமண வீடுகளை கூட நான் பேசுறேன். நான் திருமண வீடுகள்ல சாதாரண அரசியல் இந்த வாடகை இல்லாத ஜனங்கிட்ட பேசும்போது நீங்க ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, கவுன்சிலர் இருந்தாலும் சரி, ஜாதியை பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காதீங்க, யாரு வந்து நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும் அதை மாத்திரம் பார்த்துட்டு நீங்க உங்க வாக்குகளை செலுத்துங்க. காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. இது போன்றதான் நான் பொதுவா தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது எந்த இயக்கத்தையும் சொல்லலாம், மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மதுரையில் நடக்கிற அந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து கேட்கிற அந்த கருத்து இதுதான் என்னுடைய கருத்து. அது ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் ஆளுநரை பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு ஆளுநர் எப்படி நடந்துக்கணும், அவரும் வந்து ஒரு எந்தவித ஒரு அரசியல் இது இல்லாம அந்த மாநில மக்களுக்கு, அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலா தான் ஒரு ஆளுநர் கவர்னர் இருக்கணும். ஆனா அவரும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் வந்து பாஜக அல்லாத அரசுகள் மாநில அரசுகள் இருக்கோ அங்கெல்லாம் இது போன்ற ஆளுநர்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பிரச்சாரகர் தான் இருக்காரு. பாஜக மதவாத இயக்கங்களுடைய பிரச்சாரகர் தான் இருக்கார், ஆர் என் ரவி இருக்கிறார். தவிர அவருடைய கருத்துகள் இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து இது வரைக்குமே ஒரு மதம் சார்ந்த, அதாவது ஒரு RSS ஒரு VHP பிரச்சாரகராக இருக்கிறார். ஒரு கவர்னரா செயல்படல. இது போன்ற அவருடைய கருத்து பொறுத்த வரைக்கும் அவர் மதுரையில் நடக்கிற அந்த ஈவெண்ட்டை பத்தி அவர் சொல்ற கருத்து பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? ஒரு பொதுநல நோக்கோடு இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஒரு மதவாத இயக்கத்துடைய அந்த நிலைப்பாடு தான் அவருக்கு இருக்கும். இப்போ கூட்டணி கட்சி தலைவர் வந்து சிஎம் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யறதுன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க தொகுதியை பொறுத்தவரை மத்திய அரசுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்களே பார்த்து இதே பிரஸ் மீட்ல பல நேரங்களில் வந்து நம்ம தொகுதி சார்ந்த விஷயங்கள் வருது, எந்த பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் என்டர்டெயின் பண்றது கிடையாது. ஏன்னா பாலிசி லெவலில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மத சார்பின்மை, ஒரு இது மாதிரி ஒரு கருத்து சூழ்நிலை, அது மாதிரி அது வேற. ஆனா
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என்னை பொறுத்தவரை எல்லாருமே என்னுடைய ஜனங்க தான், எல்லாருமே என்னுடைய ஜனங்க தான். இதுல அரசியல் கிடையாதுன்னு நான் பாக்குறேன். நான் ஒரு இடத்துல ஒரு பொதுநல ஒரு மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களா, அங்க யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த அரசியல் இயக்கம் அதெல்லாம் பொதுவாக அங்க ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி இருக்கும்போது நீங்க டெல்லிக்கு போய் அங்க இருக்கிற அமைச்சரை சந்திக்கும் போது நான் அப்படிதான் வைக்கிற கோரிக்கைகள். எத்தனை வருஷம் அந்த கோரிக்கைகள் இருக்கு, இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, எத்தனை விபத்துகள் நடந்திருக்கு, எத்தனை மரணங்கள் நடந்திருக்கு. இதை நீங்க செய்யாதனால உங்க அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வருது. எங்களை போன்ற எதிர்க்கட்சி தலைவர் உங்களை பத்தி நாங்க குறை சொல்றாங்க, அதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அப்படிங்கிற ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஜனங்களுக்கு நம்ம நல்லது செய்யணுங்கிறதுக்கான இதுல அரசியல் எல்லைகள் கடந்து நம்ம செயல்படுங்கிறத என்னுடைய இது கோரிக்கை. அப்படிதான் வைக்கிறேன் நான். அதுவும் இல்லாம தலைவர் வைகோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுக்க அரசியல் எல்லைகளை கடந்து பாஜக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. அப்படி அவருடைய இயக்கம் அவர் சார்பான அந்த கோரிக்கை வைக்கிற அப்படி இருக்கும், அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. இப்ப எனக்கு ஒரு சக்சஸர் நீங்க கூட யோசிக்கல, ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் உங்க இதுல மொத்தம் நிறைய நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியில் கேட்க பலருக்கு வரும். அது என்னன்னா என்னுடைய அணுகுமுறை. நான் பொறுத்த வரைக்கும் சிலது பொறுத்த வரைக்கும் இதுல காரியங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு என்னால என்னுடைய அரசியல் ஒரு இதனால இந்த ஜனங்க பாதிக்கப்படக்கூடாது. அது என்னுடைய இது. அதுல எந்த விதத்திலயும் நம்ம அந்த திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, நீங்க 4 வருஷம் இருக்கு மேக்சிமம். இவர் இருந்தார், அதுக்காண்டி திரும்பி அந்த தொகுதியை தக்க வச்சுக்கணும், அதெல்லாம் எனக்கு கிடையாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி ஒரு இதுல இருக்கும்போது அடுத்து ஒரு 4 வருஷம் இருக்கு முடியும், இந்த பீரியட் முடியும் போது இருந்தாரியா நல்ல ஒரு அரசியல்வாதியா முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாரியா அங்கிற ஒரு நன்மதிப்பு இந்த ஜனங்கிட்ட வந்தா எனக்கு போதும். அதுல பொறுத்த இல்ல, அதுல எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது. ஒரு 10 அமைச்சர் இருக்கிறாங்கன்னா ஒரு 6 பேர் 7 பேர் கிட்ட நம்ம சொல்றது நடக்குது, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. மீதி 3-4 பேர் பொறுத்த வரைக்கும் அது நடக்கிறது கிடையாது. முடிந்த வரைக்கும் என்னன்னா அது நடக்காத கேட்ட நான் அணுகிறது போறது கிடையாது. அதை கண்டிப்பா அது முயற்சியில் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா இப்ப திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வாரிசுகளுக்கான அரசியல் மாற்றங்கள் ரொம்ப எளிமையா நடந்தது. ஆனா பாமக இன்னும் அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது. எப்படி பாக்குறீங்க நீங்க? திராவிட அரசியல் நீங்க சுருக்கி சொல்றீங்க. எந்த இந்தியா முழுக்க பாஜக எத்தனை வாரிசுகள் இன்னைக்கு அமைச்சர்கள் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. எத்தனை நீங்க தமிழ்நாடு இந்தியா முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாநிலத்திலாவது பாஜக வாரிசுகள் இங்க வரலையான்னு கேட்கிறேன் நான். பக்கத்தில் இருக்க கர்நாடகா எடுத்துக்கோங்க, யார் அங்க மாநில பாஜக தலைவர்? அங்க ஒரு அரசியல் வாரிசு தானே. நீங்க அதனால திராவிடர் மாத்திரம் பேசாதீங்க. இந்தியா முழுக்க வாரிசுகள் வந்திருக்கிறாங்க. அந்த வாரிசுகள் பொறுத்து யாருடைய பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில அவங்க வரவேற்பு இருக்கணும், அவங்களுடைய ஒப்புதல் இருக்கணும், திணிப்பு தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். பிளஸ் வாரிசுகள் பொறுத்து அவங்களுடைய செயல்பாடை வச்சுட்டு இங்க யார் வர்றாங்க போறாங்க மக்கள் தீர்மானிக்க போறாங்க. இங்க வாரிசு சண்டை நடக்குது. அதே போல இப்ப பார்த்தா தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் ஏங்க அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனைங்க. நீங்க ஒரு சகோதரர் தயாநிதி மாறன் இருக்கட்டும், அவருடைய அண்ணன் கலாநிதி மாறன் கிட்ட இருக்க பிரச்சனை அவங்க தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை, குடும்ப சொத்து பிரச்சனை. அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுல அரசியல் இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் நானு, இன்னொரு இயக்கம் அது பாமக இருக்கட்டும், இன்னொரு அரசியல் இயக்கமா இருக்கட்டும், அந்த இயக்கத்தினுடைய பிரச்சனை அந்த இயக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் அதை முடிவெடுப்பாங்க. நீங்க பத்திரிகையால உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, தவறு கிடையாது, நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா இன்னொரு அரசியல் இயக்கம், நான் மதிமுக இருக்கிறேன், நான் அந்த இயக்கத்துல பத்திய அந்த ஒரு சர்ச்சை இருக்கும் போது, அவங்க அந்த இயக்கத்துல ஒரு பிளவு இருக்கும் போது அது இவர் செஞ்சது ரைட்டு இவர் செஞ்சது தவறு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. சொல்றது அநாகரிகம் நான் பாக்குறேன். மற்ற அரசியல் தலைவர் சொல்றது அது அநாகரிகம் சொல்லுவேன் நான். நீங்க அடுத்த வீட்டுல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வீட்டுல இருக்க பெரியவங்க சொந்த உறவுக்காரங்க வச்சு தீர்த்து வைக்க போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்னங்க வேலை இதுல நான் அநாகரிகமான செயல் சொல்ல. இன்னொரு அரசியல் கட்சி நடக்கிற அந்த உள்கட்சி விவகாரத்துல இன்னொரு அரசியல் கட்சி தலையிடுறதே ஒரு அநாகரிகமான செயல் சொல்லுவேன் நான். அதாவது அண்ணன் சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் பேசுறதா இருக்கட்டும், அவர் செயல்பாடா இருக்கட்டும், வித்தியாசமா பண்றாரு. ஆனா அது சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கிறது கிடையாது. அப்படி அவர் ஒரு இடத்துல பண்ண போகும்போது பல இடங்கள் இது மாதிரி செய்ய போறாங்க. அது ஒரு சட்ட ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகள் உருவாகினது இல்ல அரசு தமிழ்நாடு அரசு தான் முடிவு செய்யணும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிஷன் தான். அதாவது மதுவில்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்குங்கிறது எங்களுடையது. இதுல மதுவுக்கு மாற்று இதுங்கிறது அது எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு கிடையாது. நீங்க
கம்ப்ளீட் ப்ரோஹிபிஷன் தான். பட் அதுல நிறைய சவால்கள் இருக்கு. கம்ப்ளீட் ப்ரோஹிபிஷன் வந்து சில மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காங்க. நீங்க வடக்கு பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதை பத்தி நான் ரொம்ப விரிவாக நம்ம பேச வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கு மாற்று இதுன்னு சொல்றது வந்து அது நான் கரெக்டா சொல்ல மாட்டேன். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ப்ரோஹிபிஷன், மது இல்லாத தமிழ்நாடு உருவாக்குறத நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நாங்க படிப்படியாக நாங்கள் குறைக்கிறோம்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. அதுல எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம். ஆனா இப்ப திருச்சி எம்பிங்கிற முறையில வந்து உங்களோட செயல்பாடு அனைத்து தரப்புக்கும் பாராட்டப்பட்டு வருது. அது ஓகே. ஆனா மதிமுகங்கிற கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க அடைஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிற பார்வை இருக்கு. நேற்று நடந்த ஒரு சம்பவம் புதுக்கோட்டையில என்னுடைய சில நிகழ்வுகளுக்கு மக்கள் சார்ந்த சில கோரிக்கைகள் அதை பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். வானம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு இளைஞர் பைக்ல 2 வீலர்ல வந்துட்டு வணக்கம் பட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமா இது பண்ணாரு. சரி நம்ம வாழ்த்த வர நினைச்சு நான் கூட சரி வண்டி நிப்பாட்டிட்டு வண்டி என்ன தம்பின்னு கேட்டேன் நான். ஆனா நாங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்ட செஞ்சோம். நான் உங்க எல்லா இடத்துலயும் பாக்குறவங்க, நீங்க அங்க போற நாகப்பட்டினம் போனா அங்கேயும் உங்க போஸ்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு, பெருமையா இருக்கு, எங்க எம்பி எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு. தொகுதி பக்கம் போய் கொஞ்சம் நல்லா நிறைய பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஏப்பா இதே வேற மாதிரி குற்றச்சாட்டு என் கட்சிக்கார வைக்கிறான். அவர் கொஞ்சம் திருச்சிக்குள்ளே இருக்கிறார், சரி எங்களுக்கு பெருமையா இருக்கு எல்லாமே. ஆனா தமிழ்நாடு முழுவதும் அவர் செயல்படுற இன்னும் கொஞ்சம் செயல்படுற மாதிரி நிறைய இன்னும் விறுவிறுப்பான அரசியல் அவர் செய்யணும்னு சொல்லிட்டு கட்சிக்காரன் மேல அட்வைஸ் பண்றப்ப குற்றச்சாட்டு வைக்கிறப்பா, நீ எதிர்மறையா வைக்கிறப்பா. இப்ப கூட நான் இந்த நிகழ்வுக்கு போயிட்டு தான்ப்பா வரேன்னு நான் சொன்னேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்னைக்கு அதான் சொல்லுவேன், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் சொல்லுவேன். நான் ஒரு கத்துக்குட்டி தான் சொல்லுவேன். நான் ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவா ஒரு அரசியல்வாதியா நிறைய நான் கத்துட்டு இருக்கேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் செயல்படுறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படுறேன், ஒரு முதன்மை செயலாளர் செயல்படுறேன், இனிய சிறப்பா செயல்பட நினைக்கிறேன். நான் அதுக்கு வந்து காலமும் சரி என்னுடைய நிறைய இனிய கத்துக்கணும், இனிய சிறப்பா செயல்பட நினைக்கிறேன். அதனால உங்களுடைய அறிவுரை பொறுத்த வரைக்கும் நீங்க திருச்சியிலே முடங்கி இருக்கிறனால இனிய வெளியில போய் பண்றேங்கிற அது ஒரு முக்கியமானதான். கண்டிப்பா நான் திருத்திக்கு பாக்குறேன். நான் ஒரு காலம் திருச்சிக்கு ஒரு மதிமுக எம்எல்ஏ கிடப்பாரா? திருச்சியில ஒரு எம்எல்ஏ கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். எம்பி தொகுதிக்கு கீழே ஒரு இல்ல கிடைச்ச சந்தோஷம் தான். இப்ப நான் நிறைய மக்கள் பணி செய்யும் போது கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பொறுத்த வரைக்கும் தலைமை எங்களுடைய கட்சி தலைமை முடிவு பண்ணணும் எந்த தொகுதி யார் இங்க வேட்பாளர் இருக்கிறாங்க. அப்ப அந்த தொகுதி கேட்டா யார் இங்க வேட்பாளர் இருக்கிறாங்க. அப்போ அது கூட்டணி தலைமையை பொறுத்த வரைக்கும் சரி இங்க மதிமுக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களும் முடிவு செய்யணும். இது நான் இங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு அதே சொல்றேன், பொய் சொல்ல மாட்டேங்க. நான் அதாவது எல்லாம் பொதுவா பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து டூ வாட் யூர் பேஷனேட் அபவுட்னு சொல்ல. நான் எதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, எது படிக்க நினைக்கிறீங்களோ, எதிர்காலத்துல இது செயல்படுறீங்களோ அதுல நீங்க செயல்படுங்க நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அந்த நீங்க அப்பா அம்மா சொல்றதுக்காண்டி இவர் சொல்றதுக்காண்டி ஒரு இது செய்யாதீங்க. பொதுவாக ஜனங்கிட்ட பேசும்போதே நான் யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது அதை சொல்றேன். காசு சம்பாதிக்காண்டி ஒரு தொழில் செய்யாதீங்க. எதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, எதுல உங்களுக்கு திறமை இருக்கு, அதுல நீங்க செயல்படுங்க சொல்லுவேன். ஆனா என்னோட இது பொறுத்த வரைக்கும் நான் பொய் சொல்ல விரும்பல. எனக்கு இது ரொம்ப இதுல விருப்பம் இருக்கு, பதவிக்கு வரணும், அரசியல் இனியும் சிறப்பா வரணும், இனியும் உயர்ந்த இடத்துக்கு வரணும், அது எனக்கு உண்மையிலே கிடையாது. எனக்கு ஒரு கடமை உணர்ச்சியோட எங்க இயக்க தோழர்களுக்கு வந்து அவங்களுடைய வற்புறுத்தல வந்த நான் இன்னைக்கு அதுக்காண்டி நான் வந்து செயல்படாம இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இதுல சிறப்பா செயல்படணும், அவங்கள நன்மதிப்பை பெறணும், இந்த கட்சிக்கு பெருமை தேடி கொடுக்கணும், மக்கள் மத்தியில தலைவர் வைகோடைய மகன் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி கொடுக்குங்கிற என்னுடைய முயற்சியா இருக்கு. நான் ஆனா இன்னொன்னு சொல்றேன், நான் ஒரு இதுல நீங்க ஆர்வமா அந்த பேஷனேட்டா இருக்கும்போது ஒரு மலையை கூட கடந்து போயிடலாம். ஆனா அதுல ரொம்ப நமக்குன்னு அதுல ஒரு பெரிய ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சின்ன குண்டு கூட பெரிய மலையா தெரியலாம். உள்ளுக்குள்ள பல கஷ்டங்கள் மன வேதனையோட இந்த பயணிக்கிறேன். நான் வெளிப்படையா நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து இது வந்துட்டு நான் இதுக்கு நான் எங்க இயக்க தோழர்களுக்கோ பொதுமக்களுக்கோ ஒரு ஏமாற்றம் அளிச்சிடக்கூடாது. அதுல சமரசம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா சிறப்பா செயல்படணும். அப்படிதான் நான் இருக்கிறேன். கடவுள் பக்தி அதிகம் வாழ்ந்தது இதனாலதான், இந்த மன சூழ்நிலை இருக்கிறதுனால. முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, நான் முக்கியமா இதுல தலையிடுற விஷயங்கள் மெனக்கிடுற விஷயங்கள் என்னன்னா ஒன்றிய அரசு சார்ந்த விஷயங்கள் தான். நீங்க விமானத்துறையா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுடைய ரயில்வே துறை, இல்ல தேசிய நெடுஞ்சாலை துறையா இருக்கட்டும், இல்ல பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கட்டும், இது சார்ந்த விஷயங்கள் நிறைய நான் முக்கியம். ஏன்னா அது வந்து ஒரு எம்எல்ஏவோ அது மற்ற இங்க இருக்கிற ஆளுமைகளும் பண்ண முடியாது. நான் தான் பேசுறேன். ஒன்றிய அமைச்சர்கிட்ட பேசுறது, இந்த ஒன்றிய அரசை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட பேசுறது நான் தான் பேசணும். அதுலதான் மேக்சிமம் நான் போக்கஸ் பண்றேன். இருந்தாலும் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் வர சில சமயம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நேற்று ஒரு ரயில்வே துறை சார்ந்த சில இதெல்லாம் போயிட்டு நம்ம அங்க போகும்போது உதாரணம் பாத்தீங்கன்னா அங்க ரயில்வே மேம்பாலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு மின்சாரம் நம்ம HT ஒரு டவர் போயிட்டு அதை நான் எடுக்க வேண்டியது இருக்கும். இல்ல அங்க ஒரு நீர்வளத்துறை சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கும்.
கார்பரேஷன் கமிஷனர் ஒரு உதவி எனக்கு தேவைப்படும். அப்படிலாம் பார்க்கும்போது நான் யார்கிட்ட நான் போனேன், அங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட தான் நான் போனேன். நான் இது வரைக்கும் எனக்கு திருப்தியா இருக்கு. அவங்க நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இதாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப திமுக அதிமுக கூட்டணி பொறுத்தவரைக்கும் புதுசா ஒரு கோஷம் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? அதாவது இதுக்கு பதில் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் ஆட்சியில் பங்குங்கிற சொல்றது அது பல குழப்பங்களை உருவாக்கும் தான் சொல்றேன். நான் ஆட்சியில் பங்குங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பல பேருக்கு அந்த ஒவ்வொரு இயக்கத்துக்கு குறைஞ்சபட்ச சில திட்டங்கள் இருக்கும். அதை செயல்படுத்துறதுக்கு, அதை நிறைவேற்றுறதுக்கு ஆட்சியில் பங்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 4 ஆண்டுகள் இந்த திமுக தலைமையில கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான சில மக்கள் கோரிக்கையில இருக்கட்டும், நாங்க கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்றோம், நடக்குது. சில குறைபாடுகள் இருந்தாலுமே எங்க தலைவர் சொல்லும் போது அதை நிவர்த்தி பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தருணத்துல ஆட்சியில் பங்கு இந்த தருணத்துல ஒரு பல குழப்பங்களை உருவாக்குங்கிறத என்னுடைய அனுமானமா கருத்தா இருக்கு. நடிகர் விஜய் வேலுமுருகன் திரும்ப சீட்டிட்டு இருக்காரு, பெண்கள் கை போடுறது. சகோதரர் விஜய் பொறுத்திருக்கிறேன்னா அவர் ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம், லட்சக்கணக்கான ரசிகர் இருக்கிறாங்க. பொது வாழ்க்கையில பொறுத்திருக்கிறேன்னா அவர் அவருடைய செயல்பாடுகள், அடுத்த கட்ட செயல்பாடு சில நேரங்களில் பொறுத்து சில தவறுகள் நடக்கலாம். நான் ஒரு அப்பொலிட்டிக்கலா பாக்குறேன், நான் அரசியலை கடந்து பாக்குறேன். அவர் புதுசா வந்திருக்கிறார். ஒரு சினிமா ஒரு நட்சத்திரமா அந்த ஒரு துறையில செயல்படுறதும், ஒரு அரசியல பொது வாழ்க்கையில செயல்படும் போது நீங்க பல பேர் இந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பாங்க. அந்த விமர்சனங்களை கடந்து அவர் அனுபவத்துல தெரிஞ்சுக்க போறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா, இப்படி இருந்ததா, அதுக்கு ஒரு அப்போ எதிர்கட்சிகளோ மற்றவங்களும் நம்மளை தாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறையை தவிர்க்க போறார். கண்டிப்பா தவிர்ப்பார் நினைக்கிறேன். நான் அப்படிதான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் பேசுறது கல்ச்சர்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நான் இது 2 வருஷம் முன்னாடி இந்த பிரச்சாரத்தை வச்சு நான் தமிழ்நாட்டில் முதல் முறையா இந்த மும்மொழி பிரச்சனை விஷயமா இந்த வாதம் வரும்போது முதல் முறையா நான் தான் இந்த வாதத்தை வச்சேன். நான் இங்க நீங்க பாஜக காரங்க தமிழ்நாட்டில் நீங்க ஏன் 3வது மொழி கத்துக்கூடாது, 3வது மொழியை கத்துக்கிட்டா நல்லதானே, ஏன் இந்தியை கத்துக்கிட்டா நீங்க ஒரு பப்ளிக் செக்டர் நிறுவனத்துக்கோ இல்லைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போறதுக்கோ இல்ல வட இந்தியாவில் நீங்க பணிபுரியதுக்கோ பிரயோஜனமா இருக்குமா, ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நான் 2 வருஷமா இந்த வாதத்தை வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க மொழிகள் கத்துக்க கூட தவறு இல்ல, 3வது மொழி அது ஹிந்தி மொழி பொறுத்தவரைக்கும் அவசியம் சொல்றாங்க, ஏன் ஆங்கிலம் கத்துக்கிறது தவறுன்னு சொல்றாங்க. இது சொல்றது யாரு? பாஜகவுடைய முக்கியமான தலைவர், உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா அது கருத்து சொல்றாரு. அதை விவரிச்சு நான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலம் பொறுத்தவரைக்கும் ஒரு அடிமை, அதாவது நம்ம அடிமைத்தனத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்கு. ஆங்கிலேயர்கள் விட்டு போனது நம்ம இனி பின்பற்றிட்டு இருக்கிறோம். எதுக்கு ஆங்கிலம்? நமக்கு ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கும் சொல்றது. அது சாத்தியமா நான் கேட்கிறேன். நம்முடைய தமிழக மாணவர்கள், இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பல்வேறு துறைகள் இன்னைக்கு கோல வச்சுறாங்க, ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அதற்கு முதன்மையான காரணம் பொறுத்த வரைக்கும் ஆங்கில புலமை, அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி தான். இன்னைக்கு அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எதனால வந்ததுன்னா நம்மளுடைய இருமொழி கொள்கையினால தான் வந்தது. இது நீங்க பார்லிமெண்ட் முன்னாடி அங்க வாசலுக்கு பிரஸ்லயே நான் பேசுறேன். நான் அங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க யாருமே இந்த இஷ்யூ ரேஸ் பண்ணல. நான் சொன்னேன், இந்த பார்லிமெண்ட் முன்னாடி நான் கேட்கிறேன், நான் ஆங்கிலம் இல்லாம நம்மளுடைய இந்திய இளைஞர்கள் எப்படி அவங்களால செயல்பட முடியும்? இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நீங்க ஐடில பொறுத்தவரைக்கும் நம்ம தான் டாமினேட் பண்றோம். ஐடி செக்டர் நம்ம தான் டாமினேட் பண்றோம். ஐடி செக்டர் மாத்திரம் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவத்துறையில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட், டாப் ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் டாக்டர், குறிப்பா தமிழ்நாட்டுக்கு போன அத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அது எப்படி நம்மளால செயல்பட முடியும்? ஆங்கிலம் இருக்க போய் தான். அவன் ஒரு இந்திய மொழி மட்டும் தெரிஞ்சுட்டு எப்படி போக முடியும்? சரி, இன்னைக்கு வர்த்தகம், இன்னைக்கு குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம். நம்ம குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம். நம்முடைய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்களே சொல்றாரு, இன்னைக்கு 5வது ஒரு பொருளாதார வல்லரசா இன்னைக்கு 4வது இடத்துக்கு வந்துட்டோம், அடுத்த 3வது இடத்துக்கு வரப்போறோம்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியப்படும்? ஆங்கிலம்னா எப்படி சாத்தியப்படும் கேட்கிறோம். நம்முடைய இளைஞர்கள் படிச்சு வெளிநாடுக்கு போனா ஆங்கிலம் தேவை. சரி, வர்த்தகத்துல போனா அதுவே இன்னைக்கு ஆங்கிலம் நமக்கு தேவைப்படுது. ஆங்கிலம் இல்லாத ஒரு இந்தியன் சொல்றது அது எவ்வளவு ஒரு பேக்வர்ட்னஸ். இதுதான் நான் சொல்ல வரேன். நான் இது போன்ற விஷயங்கள் ஜனங்கள் பார்க்கணும். நீங்க இது போன்ற விஷயங்கள் ஜனங்கள் கவனம் செலுத்தணும். தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இந்த 2 வருஷமா இந்த கேள்வி கேட்கிறேன். இதுக்கு என்ன பதில்? இதுவரைக்கும் யார் கூட ஒரு பதில் சொல்லல. ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு இல்லையா, இதற்கு பதில் வந்ததான் நான் கேட்கிறேன். நான் தமிழ்நாடு பாஜக தலைவர் கேளுங்க, நீங்க பிரஸ் கேளுங்க. நீங்க 3வது மொழியை கத்துக்கிற என்ன தவறு, இந்திய கத்துக்கிட்ட என்ன தவறு நான் கேட்கிறேன். ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க உங்க தலைவர் சொல்றாங்க, பாஜக தலைவர் சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில்? பார்லிமெண்ட்ல வைகோ ரொம்ப பேசிட்டு நீங்களும் உங்களுடைய குரல்லாம் தமிழ்நாட்டுல வைகோ அவர்களுடைய குரல் சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வருமா? சட்டமன்றத்தில் அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கு.
எங்க எல்லாருக்கும் அது விருப்பம். எங்களுக்கு சொல்லும்போது மறுமலர்ச்சி திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு வாய். ஆனா இதுவரைக்கும் அவர் சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சதே கிடையாது. அந்த விருப்பம் இருக்கு. அவர் அது முடிவெடுக்கணும். இயக்க தலைவர் வைகோ, எனக்கு அவர் 81 வயசு ஆயிருச்சு. அவருடைய இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறார் அதை பத்தி, கூட்டணி தலைமை அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது நம்ம காலம் தான் சொல்லணும். கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப சொல்லியிருந்தாரு, தமிழக முதல்வர் அறிக்கை கொடுத்திருந்தாலும் வந்து அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி ஒரு பிரச்சனை. இது நீங்க நல்ல ஒரு கேள்விக்கு நீங்க கேட்டது. ஏன் சிரிக்கிறீங்க? அதாவது வந்து உண்மையிலேயே நல்ல கேள்விங்க. சிரிக்கக்கூடிய கேள்வி கிடையாது. நான் நிதர்சன பல இடங்களை பார்க்கிறேன். அதாவது அரசியல்வாதிகள் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி அதிகாரிகள், அரசு அதிகாரிகளும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. என்னதான் அமைச்சர், என்னதான் சட்டமன்ற உறுப்பினர், என்னதான் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மக்கள் பிரச்சனை எடுத்துட்டு முடிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அதற்கு பல நேரங்கள் சில நேரங்கள் சொல்றேன் நான், சில அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கலெக்டர் இருக்கிறார். அவர் மாதிரி சிறப்பான ஆபீஸ் நான் பார்க்க முடியாது. புதுக்கோட்டையில் ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க, அருணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மையார் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒரு நல்ல சிறப்பாக எல்லாம் யங்ஸ்டர், 2 பேரும் யங்ஸ்டர்ஸ் தான். இவ்வளவு தூரம் இந்த திருச்சியிலும் சரி, இந்த அவங்க பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை இப்பதான் வந்திருக்கிறாங்க. வந்து ஒரு 4-6 மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இந்த மாவட்டத்துல பல நல்லது நடந்துட்டு இருக்குன்னா அது முக்கியமான காரணம் நம்முடைய கலெக்டர்னு சொல்லணும். இது போன்ற நல்ல கலெக்டர் மாத்திரம் சொல்ல மாட்டேன், பல்வேறு அரசு துறையில பல்வேறு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சில செயல்படாம பல மாத கணக்கில் ஃபைல்ஸ் பெண்டிங்கை போட்டு விட்டுட்டு செஞ்சுட்டு அது சாதாரண ஜனங்களுடைய உண்மையான அடிப்படை ஒரு தேவையா இருக்கும். ஒரு கையெழுத்து தான் அது போடாம இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால அவரு சகோதரர் இனிகோ சொல்றது நான் உண்மையில நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உண்மை இருக்கு. சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் சில குறைபாடுகள் இருக்குன்னா அது கண்டிப்பா இருக்குதுன்னு சொல்லலாம், நான் மறுக்கல. அதே நேரத்துல தவறுகள் நடக்கும் போது உண்டான உரிய நடவடிக்கைகள் காவல்துறை எடுக்கிறாங்க. இதே இது நீங்க வட மாநிலங்கள் போனீங்கன்னா அது மாதிரி கிடையாது. அது நம்மளுடைய கடந்த கால தமிழ்நாட்டிலையும் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தவறுகள் நடக்கும் பொழுது உங்களை போன்ற பத்திரிகை துறை, எதிர்கட்சிகள் எல்லாம் அது ஒரு பிரச்சனையாக்கி போகும்போது ஒரு அழுத்தம் கொடுக்கும் போதுதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. 24 மணி நேரத்தில் அதிகபட்சம் 48 மணி நேரத்தில் குற்றம் செஞ்சு, அதாவது முக்கிய குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்களா இருக்கட்டும், இல்ல கொலை குற்றங்களா இருக்கட்டும், இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மேக்சிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது உங்களுடைய இது வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மாத்திரம், நான் ஜஸ்ட் ஒரு பிராங்கா பேசுறேன், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா குற்ற சம்பவம் கூட்டிட்டு தான் இருக்கு. அது காரணம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சில தமிழ்நாடு சொல்லி இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு இந்த ட்ரக் கல்ச்சர் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நீங்க தமிழ்நாடு எவ்வளவு பரவாயில்ல, மற்ற வட மாநிலங்கள் பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருளுடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. டெல்லி எடுத்துக்கோ, டெல்லி நம்முடைய தலைநகரம். அங்க இருக்கிற சட்டம் எப்படி இருக்கு? நீங்க வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு, ஒரு பாம்பு தான் இருக்கு. நான் டெல்லியில போயிருப்போ, டெல்லி நாங்க பார்லிமெண்ட் நடக்கும் பேப்பர் படிக்கும் போது நான் பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடு ஞாபகம், தமிழ்நாடு பத்திரிக்கை நம்மளுடைய தென் மாநிலங்களுடைய இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு இங்க எவ்வளவு பரவாயில்ல, டெல்லி தலைநகர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அது காரணம் பொறுத்திருக்குன்னா இன்னைக்கு நீ சொல்ற இந்த ட்ரக் கல்ச்சர், இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற அந்த சில சபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸை பொறுத்திருக்கு இன்னைக்கு சாதாரண குற்றவாளி கையில கிடைச்சிருது. இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு இந்தியா மாத்திரம் கிடையாது, உலகம் முழுக்க இந்த ஒரு கலாச்சாரம், தவறான ஒரு கலாச்சாரம் உருவாயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அந்தந்த அரசுகள் சில சட்டங்கள் கொண்டு, அதான் புது சட்டங்கள் நமக்கு அரசு கொண்டு வராங்க, மாநில அரசு கொண்டு வராங்க, ஒன்றிய அரசும் கொண்டு வராங்க. இதுக்கு என்னன்னா மக்கள் மத்தியில சில கூட்டான இது இருக்கணும். இன்னைக்கு போதை கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் அரசியல் சட்டங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதை வாங்குறது யாரு, அது விற்கிறது யாரு? இன்னைக்கு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து காலப்போக்கில் வந்து பொறுத்த வரைக்கும் இது நீங்க வளர்ந்த நாடுகளே இருக்கு. நீங்க வளர்ந்த நாடுகள் யூரோப்பு, அமெரிக்காலே பொறுத்த வரைக்கும் இந்த வன்முறை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கு. நீங்க அமெரிக்கால பார்க்கலாம், வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் டெமோக்ரஸி எல்லாம் இருக்கு. அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கு, அதாவது போன மாசம் கூட ஒரு பள்ளியில வந்து துப்பாக்கி சூடு நடந்து கிட்ட 10 பேர் 15 பேர் இறந்துட்டாங்க. நீங்க டெரரிசம் பத்தி பேசுறாங்க, அவங்க ஊர்ல எவ்வளவு மோசமா இருக்கு. நம்ம ஊரை பத்தி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் சிலதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இங்க இருக்கு நடக்குது, அடுத்து நீயும் மோசமாகுமாங்கிற பயம் இருக்கு. அந்த பயம் எனக்கு இருக்கு. பட் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் காவல்துறையும் சேர்ந்து இது போன்ற எதிர்கால காலங்களில் இது போன்ற இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணும்னு சொல்லுங்க.